ஃபர்ஸ்ட் சேஃப்டி பெல்ட். அப்பாடா, வெயில் ரொம்ப ஓவரா இருக்கு. ரொம்ப கிளியர் ஸ்கை. சூரியன்ஸ் கொளுத்திங். இட்ஸ் டூ ஹாட். வேர்த்து கோட்டிங். டைம் இஸ் அப். சரி, காலைல எழுந்துச்சு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே இல்லை. சரி, போயிட்டு இன்னைக்கு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே இன்னைக்கு இங்கே வந்துட்டு என்னென்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு வீடியோவாக காட்டலாமே அப்படின்ட்டு எனக்கு என்னன்னா போய் பார்ப்போம். ஹீரோ என்ட்ரி சாங்ஸ் அவனை வச்சு வரும். உனக்கு என்ன பாட்டு வேணும்னு மட்டும் சொல்லு. என்னப்பா என்ன பாட்டு வேணும்னு மட்டும் சொல்லு. எப்படி வைக்கிறேன்னு பாரு. நாளைக்கு ஏதோ ஒரு வழியா சேனலுக்கு ஒரு பேர் ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டோம். பஞ்சு தலைக்காணி. நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு யூனிக்கா இருக்கு. இருக்குன்னா நீங்க தான் சொல்லணும் இருக்கா இல்லையான்னு. யோசிச்சு பார்த்தோம், அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்றதுனால பஞ்சு தலைக்காணினே வச்சாச்சு. அந்த லோகோ ரெடி பண்றதுக்கும் சேனலோட லோகோ ரெடி பண்றதுக்கு நேற்று ஒரு கலாபரமே ஆச்சு. ஒரு தலைக்காணி கிழிஞ்ச மாதிரி வைக்கிறதா, தலைக்காணி கிழியாத மாதிரி வைக்கிறதா, தலைக்காணி வைக்கலாமா வேணாமா, தலைக்காணிய நேரா வைக்கலாமா இல்ல தலைக்காணிய கீழே வைக்கலாமா, தலைகீழ வைக்கலாமா, படுக்க வைக்கலாமா பறக்க வைக்கலாமா. பஞ்சு தலைக்காணின்னு பேரு சொன்னாக்கா அந்த பேருக்கு ஏத்த மாதிரி சரி ஓகே ஒரு தலைக்காணி ஒன்று வச்சு நம்ம லோகோ ஒன்று ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணலான்னு பார்த்தாக்கா தலைக்காணியை மேலே வை, கீழே வை, எப்போது போல ஒருத்தவங்க சைட்ல வை. செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியல எனக்கு. தேடி பார்த்தோம், ஒரு மாதிரி தலைக்காணியில இருந்து அந்த கிழிஞ்சி அப்படி பஞ்சு வெளில வர மாதிரி பார்க்கறதுக்கும் நல்லா இருந்துச்சு. வச்சுட்டோம். போயிட்டு நம்ம காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிட்டு எல்லாத்தையும் இன்னைக்கு நைட்டு என்னக்கா நம்ம என்ன இன்னைக்கு நைட்டு குக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது வேணா இன்னைக்கு நைட்டு ஒரு வீடியோவாக எடுக்கும். வெஜிடபிள்ஸ் வாங்க போகிறோம். வெஜிடபிள்ஸ் மறந்துட்டு போகுது. ஓடுங்க. ஆமாம், அதாவது யார் மாரி சொல்லலாம், படம் எப்படி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு லோகோ கேட்டாக்கா ஒரு சின்ன ஹெல்ப்பு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் அப்படின்னாக்கா அந்த லோகோ ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு அதுக்கான ஃபோட்டோவும் நம்மளே எடுத்து கொடுத்து டிசைனை நம்மளே கொடுத்து எல்லாத்தையும் நம்மளே கொடுத்துட்டு கடைசியில் அந்த ஃபோட்டோவை மட்டும் அந்த லோகோவை மட்டும் நம்ம கேட்டு வாங்குறதுக்கு அதையும் நம்மளே செஞ்சு முடிச்சிடலாம். காலி வேணா காசு போட்டேன். Sorry ass DJ. You can get some. வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம்? சும்மா காத்து வாங்கலாம். எது கலவர பூமியில காத்து வாங்க வந்தீங்களா? Sorry ass DJ. போட்டிருக்காங்க பில்லு 85 யூரோ. இரு,
அவங்க பொண்ணு அவங்கள்ட்ட விட்டாச்சு. எடுத்து நம்ம காசு நம்ம கிட்டே வந்துடுச்சு. வாங்க போலாம். மெதுவா காய்கறி எடுக்கிற டாஸ்க் முடிஞ்சிச்சு. போயிட்டு ஒரு பெரிய டாஸ்க் ஸ்டேட்டுக்கு போய் காய்கறி எடுக்கணும். வாடா, மறுபடியும் இங்க இருந்து இப்போ வீட்டுக்கு போகணும். ஒரே சூடா இருக்கு. சிக்னல் விட்டாங்க, போக வேண்டிய போங்க. ஏன் ஐயோ இதுவும் சரி பண்ணுதே. இந்த கார்ல பேக் கியரும் ஃப்ரண்ட் கியர் ஃபர்ஸ்ட் கியரும் வந்து பக்கத்துல இருக்கிறதுனால பேக் கியர் போடுறப்ப சில நேரத்துல ஃப்ரண்ட்டுக்கு போறப்ப சில நேரத்துல பேக் கியர் வந்து சிக்னல் எல்லாம் பார்த்துட்டு எவ்வளவு கொடுமையா. மிகச்சிராமம். அப்பாடா, நல்லா ஒரு 3 பெரிய பேக். இப்போ எல்லாத்துக்கும் மேலே எடுத்துக்கிட்டு போய் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜை கழுவணும், அப்புறமா காட்டணும். அப்பாடா, நேற்றே காய்கறி வரலாம் தான் பார்த்தோம். ஆனால் நேற்று வேற ஒரு வேலையா, செடிக்கு தண்ணி ஊத்துறது, கோழிக்கு தீனி போடுறது அப்படின்லாம் ஒரு சில வேலை இருந்ததுனால நேற்று அந்த கிராமத்தை போய் அங்கே இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு சரி காய்கறி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தாச்சு. ஆனால் நல்ல வேலை, லோகோ கிடச்சிருச்சு. நம்ம சேனலுக்கு லோகோவும் வச்சாச்சு, பேரையும் மாற்றியாச்சு. பஞ்சு தலைக்காணி. மறக்காம பஞ்சு தலைக்காணியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இந்த அடிக்கிற வெயிலில் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கும் எல்லாரும் நம்மளே ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாக்குறாங்க. யார் ராணி கோமாளி அந்த மாதிரி அந்த கடையில எல்லாம் போய் வீடியோ எடுக்கிறதுக்கு காய்கறி போயிட்டு அரேபியன் ஸ்டோர் போயிருந்தோம் வெஜிடபிள் எடுக்கிறது. அங்க போய் வீடியோ எடுக்கலான்னு போய் என்னாக்கா நல்ல வேலை, கடவுள் புண்ணியத்தில் லிஃப்ட் இருக்கிறதுனால மடி வரைக்கும் படியில் போகணும். இல்லை ஆரஞ்சு அது ஒரு எவ்வளோ வந்துச்சு? 30. ஆரஞ்சு 30. ஏது ஆரஞ்சா? லெமனு. ஆரஞ்சு 1.49 நினைக்கிறேன். கிலோ 110 ரூபா கிலோ. அட இருமானி வேற, கதை உள்ள வைக்கவே இல்லை. இந்த கிளி விற்கிறாரு பேருதான் நச 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 நசன்னு. திறக்க கூட
திறந்தோம்னாலே சத்தம் கத்த வேண்டியது உடனே. அதானே சொன்னேன். இந்த லிஃப்ட் எல்லாம் போயிட்டோம்னாக்கா கதவு மூடலண்ணா. தயவு செய்து உள்ளே வந்ததும் கதவை மூடவும். அந்த மாதிரி. இந்த கோஸ் எவ்வளவு? 2 ரூபாயா? 2 ரூபாயா? பில்லுங்க, பில்லு வந்துட்டு தானே. மஷ்ரூம் முழுசா எடுக்கலான்னு பார்த்தாக்கா முழுசா எடுத்தா 4 ரூபாயா, வெட்டி வச்சது எடுத்தா வெட்டி வச்சதை எடுத்தா 1.30. ரொம்ப நார்மலா வாங்கினா ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா இருக்கும். பில்லை கட்டான். பில்லுங்க உன்ட்ட இருக்கு. இது மிளகாய், கொத்தமல்லி. நம்ம ஊர்ல புதினா கொத்தமல்லி எல்லாம் ஒரு கட்டு ஃப்ரீயா கொடுப்பாங்க கொஞ்சோண்டு. இங்கே 1.60. ஆ, 1.60 தானே? 1.60. எனக்கு தெரிஞ்சு இப்போ வாங்கின பொருளை விட அவன் கொடுத்த கவருக்கு தான் காசு அதிகமா இருக்கும் போல இருக்கு. எப்படின்னாக்கா இந்த தக்காளி கிலோ 7 ரூபா அடிச்சது. பிறகு சந்திப்போம். சன் செய்திகளுக்காக சுகுமாரன். தீப்போட எங்கே இல்லாமல் ரொம்ப அவஸ்தையா போச்சு. அதனால தான் செஞ்சுட்டேன்.